போன வாரங்கள்ல இப்படிப்பட்ட தவறெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் பிரதர், கர்த்தர் எங்களை தண்டிச்சிருவாரோ? இல்லை இல்லை இல்லை, உங்களை தண்டிப்பதற்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களை கூட்டு வரல. ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை நியாய தீர்ப்பது இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு தவறு செய்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு பாவம் உங்க வாழ்க்கையில் இருக்குல்ல, ஏதோ ஒரு ரகசிய பாவம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட பாவம் இயேசுவுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க போறது இல்லை. இன்னைக்கு அவர் மன்னிக்கிறார் உங்களுக்கு. ஆமென். ஆனா கர்த்தர் சொல்ற, இனி அந்த பாவத்தை செய்யாதன்ற. உங்களை நான் பரிபூர்ணமா பிளஸ் பண்ற விரும்புறேன். 38 வருஷமா பெதஸ்தா குலத்தாண்ட ஒருத்தன் படுத்துன்னு இருக்கிறான். அவன் நெடுநாளா வியாதியஸ்தன் என்று கர்த்தர் கண்டு அவன்கிட்ட போயிட்டு அவனை எழுந்து நடன்னு சொல்லி அவனுக்கு மிராக்கல் பண்றார். இப்ப அவன் தேவாலயத்துக்கு போயிட்டான். எங்க போயிட்டாங்க? தேவாலயத்துல இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்து அவன்கிட்ட என்ன சொல்ற தெரியுமா? இனிமே உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாதன்ற. நிறைய கேடு, நிறைய வியாதிக்கான காரணம் என்ன தெரியுமா? பாவம், ரகசிய பாவம். ரகசியமா குடிக்கிறது, ரகசியமா புகைக்கிறது, ரகசியமா பாக்கு போடுறது, ரகசியமான பாவங்கள் செய்யறது. கர்த்தர் சொல்ற, நிறுத்து. உன்னை நான் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்கம்ப்ளீட்ட கம்ப்ளீட்டா மாத்தணும்னு விரும்புறேன். ஆனா தடையா நிக்கிறது என்ன தெரியுமா? உன் பாவம், உன் அநியாயம், உன் அக்கிரமம். இவன் எங்க இருக்கிறாங்க? இந்த மனுஷன் என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? கர்த்தர் இவனை எங்கெங்க பாக்குறாரு? இல்ல சர்ச்சில் பாக்குறாரு. அவனை சுகமாக்கிட்டாருங்க. சுகமாக்கிட்டான்னு இவன் எங்க போயிட்டான்? சர்ச்சுக்கு போயிட்டான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எங்க தெரியுமா வருது? சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட இருந்தா வருது. நிறைய பேருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவங்க சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை தரத்தை நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கை அப்படியே முடிவதற்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கல. பைபிள்ல ஒரே ஒருத்தனை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இவன்லாம் ஏன் தான் பிறந்தானோன்னு. யார் அவன்? ஆமா, எத்தனையோ மனிதர்களுடைய இன்கம்ப்ளீட்னஸ் கர்த்தர் மாத்தி கம்ப்ளீட்டா மாத்திட்டாருங்க. அவங்க வாழ்க்கையில இருந்து எல்லா குறைகளை மாத்தி நிறைவா மாத்தி இருக்கிறாருங்க. ஆனா ஒரே ஒருத்தன் தான் நிறைவா இருந்து குறையா மாட்டான். யாருன்னா அவன் யூதாஸ் காரியத். இயேசு விட்டு போயிட்டான். அவனுக்குள்ள வந்த உலகம் அவனை என்ன பண்ணிட்டு தெரியுமா? இயேசு விட்டு அவனை தள்ளிடுச்சு. அவன் முடிக்கும் போது எப்படி முடிச்சான் தெரியுமா? குறையோடு முடிச்சான்.